श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्त्विह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम्। दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्याम् स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः। சரணாகதி தீபிகையில சரணாகதிக்கான விஷயங்களை சொல்லுவதற்கு முன்னாடி பக்தி யோகத்தை பற்றிய சில விஷயங்களை சாதித்தார். பக்தி யோகம் தியானம் செய்தல், அதுக்கு உண்டான 8 அங்கங்கள் எவை, அதற்கு முன்னாடி ஞான யோகம் கர்மயோகம் முதலானவை எப்படி இருக்கும், பரமாத்மாவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை பற்றிய தியானம், பரமாத்மாவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய தியானம் இதையெல்லாம் பத்தி சொன்னார். ஆனா இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பரம லட்சியம் என்பது பக்தி யோகத்தை சொல்வதில்லை, அது சரணாகதியை சொல்வதற்காக வந்தது. அப்ப ஏன் அதற்காக பக்தி யோகத்தை ஏன் சொன்னார்னா, அதுவும் ஒரு பகவத் ஆராதனம் அப்படின்னு இருக்கட்டும். முக்கியமாக பக்தி யோகம் செய்வதற்கு யாருக்கு சக்தி இல்லையோ ஞானம் இல்லையோ அவர்கள் சரணாகதிக்கு அதிகாரம் பெறுகிறார்கள். பக்தி யோகம் செய்ய முடியல, அதனால சரணாகதி செய்கிறேன் அப்படின்னு வருகிறார்கள். அதனால முதல்ல அதை சொல்லிட்டு, அதே பக்தி யோகத்தை நிறைய மகரிஷிகள் செய்கிறார்கள், மகான்கள் செய்வார்கள். நம்மால செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு வேற வழி இல்லாமல் மோட்சம் போவதற்கு வேற வழி இல்லாமல் அகதியாக இருக்கக்கூடிய நாம் சரணாகதி செய்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குள்ளோ, அதுக்காக பக்தி யோகத்தையும் சொன்னார். இப்போ சரணாகதி ஆரம்பம். பக்தி யோகம் செய்ய முடியாதவர்கள் சரணாகதி செய்கிறார்கள்ங்கிறத அழகான ஒரு உதாரணத்து மூலமாக ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். உத்பாஹுபாவம் அபகாய யதைவ கர்வஹ பிராம்சும் ஃபலார்த்தம் அபியாச்சதி யோகி சிந்த்யா ஏவம் சுதுஷ்கரம் உபாயகணம் விகாய ஸ்தானே நிவேசயதி தஸ்ய விசக்ஷணஸ்த்வாம். யோகி சிந்தியா, யோகிகளாலே தியானம் பண்ணப்படக்கூடிய பெருமாளே. பக்தி யோகத்தை பத்தி பார்த்தோம். ஆனால் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு இது ரொம்ப கடினமான உபாய கணங்கள். ஒரு உபாயம் இல்லை, இந்த 3 சேர்ந்து இருக்கு வேற. இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதை செய்ய முடியாமல் இருப்பவர்கள், இதை விட்டு விட்டு இருப்பவர்கள், வேற வழியில செய்ய முடியாமல் இருப்பவர்கள், அவர்கள் அந்த பக்தி யோகத்தினுடைய ஸ்தானத்துல உன்னை வைக்கிறார்கள். பக்தி யோகம் எப்படி உபாயமா இருக்குமோ அந்த மாதிரி எம்பெருமானே நீயே உபாயமாக இருக்க வேணும் என்று உம்மை பிரார்த்திக்கிறார்கள். அந்த ஸ்தானத்திலே இருந்து கொண்டு பலன் கொடுக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் என்ன கேட்டா, ஒரு குள்ளமானவன் ஒருத்தன், சின்ன பையன், உயரத்திலையும் குள்ளமானவன், அவன் மரத்துல மேல இருக்கிற பழம் வேணும் என்று ஆசைப்பட்டான். எம்பி பார்த்தான், பறிக்க முடியல. கையை மேல நீட்டி உயர தூக்கி பார்க்கறான், பறிக்க முடியல. அப்ப என்ன பண்றது, நமக்கோ அந்த பழம் வேணும், நம்மாலேயோ பறிக்க முடியல, சக்தி இல்லை. அப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தான். பக்கத்துல உயரமா ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட போய் பிரார்த்திக்கிறான், எனக்கு இந்த பலனை பறிச்சு கொடுங்களேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். உடனே அவர் பறிச்சு கொடுக்கறா இல்லையா, அந்த மாதிரி குள்ளமானவனுக்கு சக்தி இல்லை பழம் பறிப்பதற்கு, நமக்கும் மோட்ச பழத்தை பறிப்பதற்கு சக்தி இல்லை. ஏன்னா நாமளும் குள்ளமா இருப்போம், அதுக்கான உபாயம் செய்வதற்கு முடியாமல் இருக்கும். அப்போ உயரமா இருக்கிறவர் கீழே பூமியிலேருந்து ஆரம்பிச்சு அந்த பழம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் வரைக்கும் அவ்வளோ வசமா இருக்கார் ஒருத்தர், அவர் தான் பகவான். அவர்கிட்ட போய் பிரார்த்திக்கிறான். அதுதான் சரணாகதி, பிரார்த்தனா சரணாகதி அப்படின்னு இருக்கக்கூடிய சரணாகதி அப்படின்னு இதை உதாரணமா சொல்றேன். உத்பாஹுபாவம் அபகாய யதைவ கர்வஹ பிராம்சும் ஃபலார்த்தம் அபியாச்சதி யோகி சிந்தியா. யோகி சிந்தியான்னு பெருமாளை கூப்பிடுற.
யோகிகளாலே சிந்தனம் பண்ணக்கூடியவன், பக்தியோகம் பண்றவர்களாலே சிந்தனம் பண்ணப்படக்கூடியவன், அதாவது தியானம் பண்ணப்படக்கூடியவன் எம்பெருமான் அர்த்தம். அப்படிப்பட்ட பெருமானே நீ அவர்களுக்கு அனுகிரகம் செய்கிற மாதிரி இவர்களுக்கும் அனுகிரகம் செய்கிறார். பக்தியோகம் செய்வர்களுக்கு பலன் கொடுக்கிறாய், சரணாகதி பண்றவனுக்கு நீ உபாயமாகவும் இருந்துட்டு பலனை கொடுக்கிறாய் அப்படின்னு ஒரு விசேஷம். கர்வகா அப்படின்னா குள்ளமானவன் அர்த்தம், ஒசரம் இல்லாதவன். அவன் உட்பாகு பாவம்னா, உட்பாகுனா கையை ஒசர தூக்கி வச்சுருக்கான். இந்த குள்ளனா இருக்கிற ஒருத்தன் பழம் பறிக்கணுங்கிறதுக்காக உட்பாகுவாக கையை ஒசர தூக்கி வச்சுருக்கான். பார்க்கறான், நடக்கல. அப்ப உட்பாகு பாவம் அபகாய, கை அப்படியே தூக்கி வச்சுருக்கிற அந்த பாவத்தை அபகாய விட்டு விட்டு, தூக்கி எல்லாம் கை வச்சுருக்கிறதுலாம் இனிமேல் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கான். தூக்கி பார்த்தான் கையால், அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் தூக்கி பார்த்தான் மாத்திரம் இல்லை, கர்வகா அவன் குள்ளமானபடினால நம்ம கைக்கு எட்டாத கனி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் முதல்லயே அதுக்கிட்டே போகல அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரிதான் இப்ப நாமெல்லாம் பக்திவங்கெல்லாம் நம்மளால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கிட்டே போகாம இருக்கோம் இல்லையோ, அந்த மாதிரி இருக்கிறவன் என்ன பண்ணான், பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி. பிராம்சுன்னா ஒசரமானவன் அர்த்தம். அவனை பலார்த்தம், இந்த பழம் வேணும்னு அபியாச்சதி யாச்சிக்கிறான், எனக்கு இந்த பலன் நீ பறிச்சு கொடு அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரியாக நாம பகவானை பிரார்த்திக்கிறோம். துவமேவ உபாய பூதோமே பவே, நீரே எனக்கு உபாயமா இருக்கணும், நீரே எனக்கு அந்த பலனை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி யோகி சந்தியா ஏவம். இப்படிதான், இது எப்படியோ லோகத்துல ஒரு உதாரணம் பாருங்களேன். குள்ளமா இருக்கவன் தன்னால முடியாதுன்னு தெரிஞ்சுட்டா உடனே அவனை போய் பிரார்த்திக்கிறான்னு. உட்பாகுபாவம் அபகாய, அபகாயனா விட்டு விட்டுன்னு அர்த்தம். கையை உயரை தூக்கிற நிலையை விட்டு விட்டு, அதாவது ட்ரை பண்ணி பார்த்தா நடக்கலன்னு ஒண்ணு, ட்ரையே பண்ணலன்னு எப்படி வேணா வச்சுக்கோங்க. நாமெல்லாம் ட்ரையே பண்ணல. அதனால அபகாயன்னா சர்வதர்மான் பரித்தியஜனுடைய அர்த்தம் தான் உட்பாகுபாவம் அபகாய அப்படிங்கிறது. சர்வதர்மான் பரித்தியஜன்னா பக்தியோகம் முதலானதெல்லாம் செய்ய முடியாமல் விட்டு விட்டு இருக்கும் நீன்னு அர்த்தம். அந்த மாதிரி கையை தூக்கினா அது கிடைக்காது நன்னா தெரிஞ்சுன்னு கையை தூக்காமையே இருக்கான் ஒருத்தன். அப்படி இருக்கிறவன் கர்வகா, சக்தி இல்லாதவன், குள்ளமானவன். பிராம்சுவை பிரார்த்திக்கிறான். பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி யோகி சிந்தியா ஏவம். அப்படியே சுதுஷ்கரம் உபாய கணம் விகாய, சுதுஷ்கரம் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய உபாய கணம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இதையெல்லாம் விகாய விட்டு விட்டு இருக்கக்கூடியவன் என்ன பண்றான் கேட்டா, விசக்ஷனாக புத்திசாலியா இருக்கிறவன். அதனால விட்டுட்டு வெறுமை இல்லை, சாஸ்திரத்திலே என்ன சொல்லியிருக்கும் பாக்குறான். பக்தி யோகம் பண்ண முடியாதவர்களுக்கு ஏதாவது வழி இருக்குமே பார்த்தா கிருஷ்ணன் சொல்லியிருக்கான் இல்லையா, அதை பார்த்துட்டு துவாம் தஸ்ய ஸ்தானே நிவேசயதி, துவாம் உன்னை தஸ்ய ஸ்தானே அந்த உபாயத்தினுடைய ஸ்தானத்துல துவாம் நிவேசயதி உன்னை வைக்கிறான், நீயே உபாயமா இரு என்று பிரார்த்திக்கிறான். அதான் பகவான் கிட்ட போய் துவமேவ உபாய பூதோமே பவ, நீரே எனக்கு உபாயமா இருக்கணும். உபாயமா இருக்கணும்னா என்ன அர்த்தம் கேட்டா, நான் உபாயம் எதுவும் செய்ய மாட்டேன், நீரே பலன் கொடுக்கணும் தான் அர்த்தம். அதுக்கு உபாயம் செய்யாத எனக்கு நீர் பலன் கொடுக்கற அப்படின்னால உபாயம் செய்யாத எனக்கு உபாயமா நீரே அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு உபாயம் செய்ய முடியாது வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஸ்தானத்துல நீர் தான் இருக்கீர், பூட்டு ஸ்தானத்துல நீர் இருக்கீர் அப்படின்னு வராங்க. ஏன்னு கேட்டாங்கன்னா, பூட்ட முடியல அப்படின்னா அவ பதிலுக்கு நீ பாதுகாப்பா இருந்து வச்சுட்டு போற முடியும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். உபாய ஸ்தானத்துல இப்ப பகவானை வச்சிருக்க, பகவானே நீர் உபாயமா இருக்கணும், நீர் நான் உபாயம் செய்யாட்டாலும் பலம் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஏவம் சுதுஷ்கரம் உபாய கணம் விகாய ஸ்தானே நிவேசயதி தஸ்ய விசக்ஷணஸ்வாம் தஸ்ய ஸ்தானே, அந்த பக்தியோகத்தினுடைய ஸ்தானத்துல துவாம் உன்னை நிவேசயதி வைக்கிறான், அவன் கெட்டிக்காரனா இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் சுதுஷ்கரேன சோச்சேத்யா ஏன ஏன இஷ்டஹேதுனா சசதஸ்ய அகமேவேதி சர்மஸ்லோக சங்கிரகான்னு ஒரு ஸ்லோகம் தேசியம் சாதிச்சிருக்க. இந்த சர்ம ஸ்லோகம் தானே சரணாகதியை சொல்றது, மாமேக்கம் சரணம் வஜான். அதனுடைய சாரம் என்ன கேட்டா, உனக்கு எந்த உபாயம் செய்ய முடியலையோ அந்த உபாயமாக நான் இருக்கேன், அந்த உபாயம் தர பலனை நான் தரேன், நீ என்னை சரணாகதி பண்ணுன்னு கண்ணன் சொல்றான் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம்.
அதனால அந்த ரீதியில இங்கே பகவானை உபாயமாக்குகிறான். பகவானை உபாயமாக்குதல் தான் சரணாகதி. நீரே உபாயமாக இருக்க வேணும் என்று பிரார்த்தித்தல் தான் சரணாகதி. உபாயமாக இருக்கணும்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு உபாயமும் செய்யாத எனக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல முக்கியமான ஒரு விஷயம், நல்ல உதாரணம் இது, ஆச்சரியமான ஒரு உதாரணம் கொடுத்திருக்க. ஆனா இந்த உதாரணம் கொடுத்ததுக்கு மூலம் ஒருத்தர் இருக்கான், காளிதாசன். அவன் என்ன பண்ணிருக்கான், உட்பாஹுரிவ வாமனஹா பிராம்சு லப்யே பலே லோபத் உட்பாஹுரிவ வாமனஹான்னு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கான். அதாவது ரொம்ப ஒசரத்துல இருக்கிற பழம் ஒசரமா இருக்கவாதான் பறிக்க முடியும் அப்படிங்கச்ச, குள்ளமா இருக்க ஒருத்தன் கையை தூக்கின்னு இப்படியே நின்றுந்தான்னா அவனை பார்த்து எல்லாம் பரிகாசம் பண்ணுவாளா மாட்டாளா. ஒரு சின்ன பையன், 3 வயசு பையன் ஒண்ணு, மரத்துல மேல இருக்கிற பழத்துக்காக பறிக்கணுங்கிறத கையை இப்படி தூக்கி இப்படி இப்படி குதிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்துல பாப்பாவெல்லாம் என்ன சொல்லுவா, ஐயோ இந்த குழந்தைய பார்த்தியா அந்த பழம் பறிக்கணுமா, அதுக்காக இங்கேருந்து கை நீட்டி நீட்டி குதிக்கிறது பாரு அப்படின்னு அதனுடைய பேதமைத்தனத்தை, சிறுபிள்ளைத்தனத்தை பரிகாசம் பண்ணி கொண்டிருப்பார்கள் அல்லவா. காளிதாசன் சொல்றான், அந்த மாதிரிதான் நான் இருக்கேன். நான் ரகுவம்சம் சொல்ல போறேன், ரகுவம்சம் காவியம் பண்றான். ராமனுடைய சரித்திரம் சொல்ல போறேன். ராமனுடைய சரித்திரங்கிறது பெரிய பெரிய மகா கவிகள்லாம் சொல்லணும், வால்மீகி மாதிரி இருக்கும் சொல்லணும். வால்மீகி சொன்னா நல்லா இருக்கும், வியாசர் சொன்னா நல்லா இருக்கும், சுகர் சொன்னா நல்லா இருக்கும். நான் சொல்ல போறேன். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒசரத்துல இருக்கிற பலனை குழந்தை கை தூக்கி பறிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கு. அது மாதிரி நான் பரிகாச விஷயம் ஆயிடுவேன். காளிதாசன் சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் பரிகாசம் பண்ணுவா, அந்த மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதையே சுவாமி தேசியம் வச்சுட்ட கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான்னா அந்த குழந்தை அப்படி இப்படி பார்க்கும், இல்லைன்னா விட்டுடும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்காள்கிட்ட கேட்குமா, எனக்கு அந்த பழம் வேணும் வாங்கி கொடு, எனக்கு அந்த பழம் வேணும் பறிச்சு கொடுன்னு அம்மா கிட்ட அப்பா கிட்ட கேட்குமா கேட்காதா, இல்ல வேற யாராவது வந்து அவ கிட்ட கேட்குமா கேட்காதா. அப்போ காளிதாசன் சொன்ன கதை அதோடு முடிஞ்சு போறது கதை இல்லை. உட்பாஹு அப்படின்னா கையை தூக்க வைத்து அப்படியே குழந்தை இருக்குமான்னா எத்தனை இருக்கும், 2 நிமிஷம் பார்க்கும், அப்புறம் பேசாம விட்டுடும். அதுக்கப்புறம் யாரையாவது கேட்குமா இல்லையா. அதனால காளிதாசன் சொன்னதோட நிறுத்திடக்கூடாது, அடுத்ததும் ஒண்ணு சேர்க்கணும். அது பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி, அவசரமா இருக்கவனா பலம் வேணுங்கிறதுக்காக அதை போய் கேட்பா இல்லையா. அந்த மாதிரி இங்க சரணாகதி பண்றவன் இன்னொருத்தர பகவானை கேட்கறான் அப்படின்னு. காளிதாசன் ஸ்லோகத்துல இருக்கிற உட்பாகு பிராம்சு அந்த பதத்தை எல்லாம் அப்படியே போடுறார். வாமனகாங்கிறதுக்கு பதிலாக கர்வகான்னு போட்டிருக்கார். ஏன்னா வாமனகான்னு போட்டா நமக்கு உடனே வாமனாவதார பெருமாள் ஞாபகம் வரும், அவரை சொல்ல வரல இங்க. கர்வகா அப்படின்னு போட்டு உட்பாகு பாவம் அபகாயசைவ கர்வகா பிராம்சும் பலார்த்தம் அபியாச்சதி யோகி சிந்திய. அதே சமயம் காளிதாசன் கொஞ்சம் பயிற்சா மாதிரியும் இருக்கு. அப்படியே கை தூக்கண்டே நிப்பானா ஒருத்தன், ஏன்னா இன்னொருத்தர கேட்க போனியோ, அப்ப அந்த மாதிரி கேட்கிறான். ஏவம் சுதுஷ்கரம் உபாய கணம் விகாய ஸ்தானே நிவேசயதி தஸ்ய விசக்ஷணஸ்வாம். புத்திசாலியா இருக்கும், அப்படியே கை தூக்கிண்டே நிற்க மாட்டான், அடுத்து இருக்கவாளு கேட்பான், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். அந்த மாதிரி சரணாகதி அப்படிதான், அப்படியே விட்டுற மாட்டான். பின்ன என்ன கேட்டா எம்பெருமானை போய் பிரார்த்திப்பான், அதுதான் சரணாகதி அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம். நித்யாலசார்கம் அபயம் நிரபேக்ஷமன்யைஹி விஸ்வாதிகாரம் அகிலாபிமத பிரசூதிம் சிக்ஷா விசேஷ சுபகம் விவசாய சுத்தாஹ சத்குர்வதே த்வயி முகுந்த ஷடங்க யோகம். சரணாகதியினுடைய பெருமைகளை பார்த்தோம்னா சில பெருமைகள் சொல்ற. எம்பெருமானே முகுந்தனே, உன்னிடம் மகான்கள் எல்லாம் ஷடங்க யோகம் பண்ணுகிறார்கள், 6 அங்கத்தோடு இருக்கிற சரணாகதிங்கிற உபாயத்தை பண்ணுகிறார்கள். இது எப்படிப்பட்டது தெரியுமா? 1 நித்யாலசார்கம், என்னைக்குமே இந்த பக்தி யோகம் பண்ண முடியாமல் சோம்பேறித்தனத்தினால அதை பண்ண முடியாமல் இருக்கானே அவனுக்கு இந்த சரணாகதி உபாயமா இருக்கு. அதனால வேற உபாயம் பண்ண முடியாதவளுக்கு இந்த சரணாகதி தேவையா. 2வது அபயம், பயமே கிடையாது சரணாகதியில. இதை பாதியில விட்டா என்ன ஆகும், தப்பு தப்பா பண்ணா என்ன ஆகும், இந்த கதையெல்லாம் கிடையாது. 3வது நிரபேட்சம் அந்நேகி, வேற அங்கங்கள் எதுவுமே தேவை கிடையாது. வெளியிலேருந்து வேற சரணாகதிக்கு தேவையாக வெளியிலேருந்து சரணாகதி பண்ணவன் நித்திய யாகம் பண்ணணும்னோ பூஜை பண்ணணும்னோ முன்னாடி இத்தனை நாள் பண்ணிருக்கணும்னோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. வெளியிலேருந்து எந்த அங்கமும் தேவை கிடையாது. 4வது விஸ்வாதிகாரம், எல்லாரும் சரணாகதி பண்ணலாம், எல்லாருக்கும் தகுதி உண்டு. 5வது அகிலாபிமத பிரசூதி,
விரும்பின எல்லா பலனையும் கொடுக்கும். மோட்சம் தான் கொடுக்குங்கிறது கிடையாது, எந்த பலனை வேண்டாலும் கொடுக்கும். ஆறாவது சிக்ஷா விசேஷ சுபகம். ஆச்சாரியர்கள் சிக்ஷை பண்ணி பண்ணி நமக்கு அழகாக எளிதாக இந்த சரணாகதியை ஆக்கி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஷடங்க யோகம், சரணாகதிக்கு ஷடங்க யோகம் பேர். 6 அங்கத்துல இருக்கிற யோகம். இதை சத்குர்வதே த்வயி, உன்னிடம் சத்காரமாக சமர்ப்பிக்கிறார்கள், எம்பெருமானிடம் சமர்ப்பிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். யார் சமர்ப்பிக்கிறார்கள்? விவசாய சித்தாக, நன்கு புரிந்து கொண்டு அந்த விஷயத்திலே சித்தர்களாக இருப்பவர்கள், நல்ல ஞானம் உள்ளவர்கள் அர்த்தம். சரணாகதி பற்றி நல்ல ஞானம் உள்ளவர்கள் அப்படி செய்கிறார். இதுல சரணாகதி பற்றி சொன்ன பெருமைகள்லாம் பார்த்தோம். ஒண்ணு நித்யாலசார்கம். யாருக்கு அலசன்னா சோம்பேறித்தனம் அர்த்தம். நித்யாலசன் என்னைக்குமே சோம்பேறித்தனத்தோடு இருக்கோன்ற காழியோ பக்தி யோகத்தை கெட்டியே போகாமல். அதாவது சோம்பேறித்தனத்துல என்ன கேட்டா, பக்தி யோகம் ஏன் பண்ணலன்னு கேட்டானா, நான் பாதி பண்ண அப்புறம் முடியலன்னு பண்ணா அது ஒரு சோம்பேறித்தனம். நான் பண்ண ஆரம்பிச்சு பார்த்தேன்னு பார்த்தா அது ஒரு சோம்பேறித்தனம். நான் பண்ண ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னா அந்த நிலையில நாம் இருக்கோம். அதான் நித்திய அலசம். என்னைக்குமே நம்மளால பண்ண முடியாது, என்னைக்குமே சோம்பேறித்தனத்தோடு இருப்பவர்கள், அவர்களுக்கு தான் ஏற்றது சரணாகதி. இத தொண்டைப்புடையார் சொல்றார், சோம்பரை உகத்தி போலும் சூழ்ப்புணல் அரங்கத்தானே. எம்பெருமானே ரங்கநாதா, உனக்கு சோம்பேறிகள் தான் பிடிக்கும் போல இருக்கு. அங்க சோம்பேறிகள்னா சரணாகதி பண்றான்னு அர்த்தம். ஏன்னா பக்தி யோகம் பண்றதுக்கு முடியாமல் சோம்பேறி தரப்பட்டு தானே சரணாகதி பண்றேன். அதனால இது முதல் விஷயம். அப்புறம் அபயம், பயம் இல்லாதது. அதாவது யாகங்கள்லாம் பண்ண வச்சுக்கோங்களேன், பாதியில் விட்டு கொடுத்தனா பயம். மந்திரங்கள் தான் தப்பா போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, விபரீத பலன்லாம் வந்து சேரும். அந்த மாதிரியான பயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் சரணாகதியில. அப்புறம் மூணாவது நிரபேட்சம் அந்நீகி. அந்நீகி வேற அங்கங்களுடைய நிரபேட்சம், தேவையில்லாதது. அதாவது பக்தி யோகத்துக்கு வெளியில இருந்து சில அங்கங்கள்லாம் பண்ணணும். அதான் பக்தி யோகம் பண்ணணும்னா அக்னி காரியங்கள், யாகங்கள் முதலான அங்கங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா சரணாகதிக்கு வெளி அங்கம் எதுவுமே கிடையாது. அதனால நிரபேட்சம் அந்நீகி, வேற அங்கம் எதுவும் எதிர்பார்க்காது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் விஸ்வாதிகாரம், எல்லாரும் பண்ணலாம். பக்தி யோகத்தை எல்லாரும் பண்ணலாங்கிறது கிடையாது. சில பேர் பண்ணலாம், சில பேர் பண்ணக்கூடாதுன்னு கணக்கு உண்டு. இது அப்படி இல்லை, எல்லாரும் பண்ணலாம். அகில அபிமத பிரசூதி, எல்லா பலனையும் கொடுக்கும். சரணாகதினா மோட்சத்துக்காக மாத்திரம் நினைக்க வேண்டாம், சகல பலனையும் கொடுக்கும் அப்படின்னு இருக்கு. சிக்ஷா விசேஷ சுபகம், அப்படி ஆச்சாரியர்களுடைய சிக்ஷையினாலே அது ரொம்ப சுலபமா இருக்கக்கூடியது. ஏன்னு கேட்டா சரணாகதி பிரயோகம் என்னங்கிறது நானே தெரிஞ்சுட்டேன், பண்றேன், பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான பிரயோகம் ஒன்று இருக்கு, அது ஆச்சாரிய கையில தான் இருக்கு. அந்த சிக்ஷா விசேஷத்தினாலே சுபகம் செய்வதற்கு சுலபமா இருக்கக்கூடியது எதுன்னா ஷடங்க யோகம். விவசாய சித்தாக சத்குர்வதே துவயி முகுந்த ஷடங்க யோகம். ஏ முகுந்தா, உன்னிடத்தில் அந்த ஷடங்க யோகத்தை அர்ப்பணம் செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சத்காரமாக கொடுக்கிறார்கள் அந்த சரணாகதியை. ஆக இத்தனை விஷயம் இதில் இருக்கு. நித்யானுசாரகம், அபயம், நிரபேட்சமன்யி, விஸ்வாதிகாரம், அகிலாபிமத பிரசூதிம் அப்படின்னு சரணாகதிக்கான விசேஷ தன்மைகளை எல்லாம் இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். அப்போ கடைசியில தொய் முகுந்த சடங்க யோகம் அப்படின்னு எம்பெருமானுடைய சேவை தான் பலனா கேட்க போறான். அந்த சேவையும் கிடைக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்ற. சரணாகதிக்கு ஷடங்க யோகம் பெயர். என்ன 6 அங்கம் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நித்யாலசார் சமபயம் நிரபேட்சமன்யி விஸ்வாதிகாரம் அகிலாபிமத பிரசூதிம் சிக்ஷா விசேஷ சுபகம் விவசாய சித்தாக சத்குர்வதே த்வயி முகுந்த ஷடங்க யோகம். இதுக்கப்புறம் ஷடங்க யோகம் சொன்னார் இல்லையா, 6 அங்கத்துல இருக்கிற யோகம் இது சரணாகதிங்க. அந்த 6 அங்கம் என்னென்ன அப்படின்னு கேட்டா, அது ஸ்தான, அத முன்னாடி அர்த்தம் இதுல பரிகரங்கள் பத்தி சொல்லியிருக்கார் ரகசியத்திரி சாஸ்திர. இங்கேயும் சொல்றார், தத் பிராதிகூல்ய விமுகாக ஸ்புரதானுகூல்யாக கிருத்வா புனః கிருபணதாம்
विगतातिशङ्काः स्वामिन् भव स्वयम् उपायः इतीरयन्तः त्वय्यर्पयन्ति निजभारम् அபார சக்தௌ. எம்பெருமான் கிட்ட பாரத்தை சமர்ப்பிக்கிறார். யாரு அப்படின்னு கேட்டான்னா சரணாகதி பண்றவர்கள். அதுக்கு 6 அங்கம் வச்சிருக்காங்க. ஒன்னு பிராதிகூல்ய விமுகாக, பகவானுக்கு பிரதிகூலமான காரியத்தை செய்ய மாட்டோம் அப்படின்னு அதிலிருந்து திரும்பி விட்டார். ஸ்புரதானுகூல்யாக, பகவானுக்கு அனுகூலமான காரியத்தை செய்வோம் அப்படின்னு அது பிரகாசிக்கும்படி, அது வெளியிலே தெரியும்படி இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். பிராதிகூல்ய விமுகாக புரதானுகூல்யாக, பிராதிகூல்யம் விட்டுவிட்டு ஆனுகூல்யத்தை பகவானுக்கு அனுகூலமாக நடப்பேன் என்பதை எடுத்துக்கொள்ள வேணும் அப்படின்னு நான் சொல்லி அந்த 2 அங்கத்தோடு இருப்பவர்கள். கிருத்வா புனః கிருபணதாம், 3வது விஷயம். புனக அப்புறம் கிருபணதாம், தொய் வச்சுக்கணும். தொய் உன்னிடத்தில் கிருபணதாம், கார்பண்யம் வரும்படி போக்கற்று நிற்கிற நிலைமையை கிருத்வா செய்து கொண்டு. பெருமாள் கிட்ட போய் நிக்கச்ச உடம்பு ஆவி எல்லாம் தளர்ந்து போய் எனக்கு உம்மோட்டா வேற கதி கிடையாதுன்னு சொல்லும்படியாக இருக்கணும். இது சரணாகதிக்கு இது ஒரு அங்கமா சொல்லியிருக்கு. கிருத்வா புனః கிருபணதாம் விகதாதிசங்காஹம் சுவாமின் பவ ஸ்வயம் உபாயः இதீரயந்தः. என்ன சொல்றானா, சுவாமின் பவ ஸ்வயம் உபாயः, இதே உபாயமாக ஆக வேணும் அப்படின்னு பகவான் கிட்டே பிரார்த்திக்கிறாராம். தை அர்ப்பயந்தி நிஜபாரம் அபார சக்தௌ, அப்படியே தன்னுடைய பாரத்தை தை அர்ப்பயந்தி, பகவானிடத்தில் அர்ப்பணம் செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். தற்பிராதிகூல்ய விமுகாः ஸ்பரதானுகூல்யாः கிருத்வா புனः கிருபணதாம் விகதாதிசங்காः சுவாமின் பவஸ்வயம் உபாய இதீரயந்தः தை அர்ப்பயந்தி நிஜபாரம் அபார பக்தௌ அப்படின்னு தன்னுடைய பாரத்தை ஒப்படைக்கிறார்கள். அழகான கதை. சரணாகதி பண்ணச்சு கூட நாமளா பண்றோம்னு இல்லை, பகவான் தான் பண்ணி வைக்கிறான்னு கர்த்திருவ தியாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ. அப்ப அதுவும் கொஞ்சம் உள்ளடக்கி இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா கர்த்திருவ தியாகத்தினாலே எம்பெருமான் தான் பண்றானும் பலனும் எம்பெருமானுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த சரணாகதியுடைய முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். எல்லா அங்கங்களையும் சொல்லியிருக்கார். பார்த்திகூல்ய விமுகாகங்கிறது ஆணுகூல்ய சங்கல்பம், புரத் ஆணுகூல்யாகங்கிறது பிராத்திகூல்ய வர்ஜனம், கிருத்வா புனః கிருபணதாம் அப்படின்னா கார்பண்யம், அதுக்கு அந்த அங்கத்துக்கு இது விஷயம். ரட்சிஷ்யதி விஸ்வாசாக இருக்கும், நம்பிக்கை, முழு நம்பிக்கை. அததான் விகத அதிசங்கான்னு சொல்றார். அதிசங்கா போனவர்கள் சுவாமின் பவ ஸ்வயம் உபாயः இதீரயந்தः, சுவாமின் நீரே உபாயமாக வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறவர்கள் தொய் அர்ப்பயந்தி நிஜ பாரம், உன்னிடம் தம் பாரத்தை ஒப்படைத்து விடுகிறார்கள். அபார சக்தௌ, அபார சக்தி உள்ள உன்னிடம் தன்னுடைய ரட்சண பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சரணாகதி பண்றவனுக்கு பெருமாள் கிட்ட பாரத்தை ஒப்படைச்சாச்சுன்னா அப்புறம் அவனுக்கு நிம்மதி தானே. தற்பிராதிகூல்ய விமுகாः புரதானுகூல்யாः கிருத்வா புனः கிருபணதாம் விகதாதிசங்காः சுவாமின் பவஸ்வயம் உபாயः இதீரயந்தः த்வயர்ப்பயந்தி நிஜபாரம் அபார சக்தௌ. அப்போ இப்படியா சரணாகதி பண்றவன் பக்தியோகம் பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவன் சரணாகதி பண்ணலாம், மற்ற பேர்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஏதாவது உபாயம் பண்ணணுங்கிறது தான். நம்மாழ்வார் சரணாகதி வந்திருக்கார் அகலகில்லேர் பாட்டுல திருவேங்கடம் கிட்ட. காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடியே பெரிய பெருமான சரணாகதி பண்ணிட்டாராம் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ரீதியில தவ பரோகம் அகாரிஷி தார்மிகைஹி அப்படின்னு சொல்ற மாதிரி மகான்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள்லாம் நம்மை பகவானுக்கு தாசர்களாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வைபவத்தை சொல்றது. த்வயர்ப்பயந்தி நிஜபாரம் அபார சக்தௌ அப்படின்னு அர்த்தாந்தரேஷு விமுகான் அதிகாரஹானேஹே என்கிற இந்த ஸ்லோகம் நாளை பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।